வணக்கம். ஒரு 4 நாள் கேப். நிறைய ஊர் சுத்த வேண்டிய சூழ்நிலை. பர்சனலாக நிறைய ட்ராவல்ஸ் இருந்துச்சு. நெக்ஸ்ட் வீக்கும் இது மாதிரி ட்ராவல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பிரேக் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ரெண்டாவது, எத்தனை பேர் என் வீடியோ கண்டினியூஸாக பார்த்துட்டு என் இன்ஃபர்மேஷன்ஸை ஞாபகம் வச்சுருக்கீங்கன்றது தெரியாது. பட் நான் சில தேதிகள்லாம் நான் சொல்லியிருந்தேன். அரௌண்ட் September 3rd to 4th அந்த சமயத்தில் ஒரு லோ வரலாம். அண்ட் அந்த லோ வந்ததுக்கப்புறமா அங்கேருந்து ரேலி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரேலி போகுன்றது நான் வாய்ப்புகள் உண்டுன்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். இன்றைக்கி ஒரு வித்தியாசமான ரிப்பீட்டேஷன் ஆஃப் பேட்டர்ன் நம்ம பார்க்க போகிறோம். இப்படியும் பார்க்கலாமான்றதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன்ல. அடிக்கடி மார்க்கெட் டவுன் வரப்போது, ஒரு எக்கானமி டவுன் சைடில் இருக்குது சொன்னால் ஃபர்ஸ்ட் சைன் எங்கே தெரியும்னா டீ கடையில் தெரியும். நக்கீரன் கோபால் சார் அவர் என் கஸ்டமராக இருந்தார். அவரோட வெப்சைட் நாங்கள் தான் ஹோஸ்ட் பண்ணிட்டோம். அவர் அடிக்கடி அவருக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் எங்கேருந்து எடுப்பாருன்னு சொன்னால் டீ கடையில் போய் உட்காந்துட்டு சும்மா பேப்பர் எடுத்து வச்சுட்டு உட்காந்தா போகிறோம். ஒரு சுற்றி நடக்கிற விஷயத்தை தெரிஞ்சாவே அவர் புக்கு போட்டுருவார். ரைட், அவரோட மேக்சின்ஸோட மெயின் டாபிக்ஸ் வந்துடும். அதுக்கப்புறமா ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணுவாங்க. இதே மாதிரி தான் எக்கனாமிக்கல் சுச்சுவேஷனும். டீ கடையில் என்னைக்கு கும்பல் குறையுதுன்னு சொன்னால் அன்னைக்கு பேஸ் லெவல் மக்கள்கிட்ட கையில் கேஷ் கிடையாதுன்றது ஒரு சோர்ஸ். இந்த பேஸஸில் சில இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம எடுத்துருக்கிறோம். ஃபஸ்ட்டு நிஃப்டி பற்றி பார்த்துக்கலாம். September 3rd, 4th, 5th பக்கமாக ஒரு லோ வரும்ன்றது நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். இப்போ லாஸ்ட்டாக ஃப்ரைடே நேற்று மார்க்கெட் க்ளோஸ் ஆன லெவல் 24,568. ப்ராபபிள் டவுன் சைடு 24,300. ஸோ இன்னும் ஒரு 260 பாயிண்ட்ஸ் கீழே வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அது ஒரு இம்பார்ட்டண்ட் லெவல். அந்த லெவலை உடச்சிச்சுன்னு சொன்னால் 23,800 தான் டவுன் சைட் இலக்காக இருக்கும். ஸோ இது மனசில் ஞாபகம் வச்சுங்க. மேஜர் சப்போர்ட் ஜோன் 24,300. அதை உடச்சிச்சுன்னா ஃபர்தர் டவுன் சைட் போகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. September 23rd ஒரு இம்பார்ட்டண்ட் டேட்டுன்றது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அது கேன் டேட்டு அண்ட் ஈக்னாக்ஸ் டேட்டுன்றதை நம்ம சொல்லுவோம். லேமேன் லாங்குவேஜில் சொன்னால் டே அண்ட் நைட் ஈக்குவலான டேட்டு. நீங்கள் முக்கியமான ஈவெண்ட்ஸ்லாம் நீங்கள் எடுத்து பாருங்கள், இந்த டேட்டில் நடந்திருக்கும். இது மனசில் வச்சுங்க. ஸோ ப்ராபபிள் நியூ ஹைட் September 23rd வரலாம், ப்ரொவைடட் அடுத்த வாரம் இது பாட்டம் ஆயிடுச்சுன்னு சொன்னால். நிறைய இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கிட்டோன்னா நிறைய ஆக்டிவிட்டீஸ் நடந்துகிட்ருக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும். இந்த இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு முன்னாடி இன்னொன்று இன்ஃபர்மேஷன்ஸ் சொல்லிடுறேன். இந்தியா பேஸ்ட் ஆக்டிவிட்டீஸ் என்ன பண்ணிகிட்ருக்கு, யூஎஸ் டேரிஃப்ஸ் போட்டிருக்காங்க, அதுக்கான என்ன நடவடிக்கை நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். பேசிக்காக இது மைண்ட் கேமுன்னு. மைண்ட் கேமில் என்னதுன்னு சொன்னால் அவங்க ஒரு பூச்சி காட்டுவாங்க, நம்ம பயந்த மாதிரி நடிக்கணும், இல்லை நம்மளும் அடுத்தது பூச்சி காட்டுவோம். அண்ட் இதில் யார் ஃபஸ்ட்டு அடங்குறாங்கன்றதை பார்க்கணும். யார் அடங்குனாங்கன்னா அவன் அடிமையாகிடுவாங்க. இதுதான் மார்க்கெட்டோட ட்ரெண்டு. இது எல்லா இடத்துலையும் நடக்கிற விஷயந்தான். ஸோ நீங்கள் ட்ரேடிங்கில் கூட நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சின்ன ஸ்பைக் கொடுப்பாங்க கீழே, நீங்கள் உடனே உங்களோட ஸ்டாப் லாஸ் எழுதிருப்பீங்க, அங்கேருந்து மேலே தூக்கிட்டு போவாங்க. அந்த பூச்சி காட்டுற வேலை தான் இப்போதைக்கு நடந்துகிட்ருக்கு. அண்ட் ஜியோ பொலிட்டிக்கல் சுச்சுவேஷனில் எக்ஸாக்ட்லி திஸ் சுச்சுவேஷன் இஸ் ஹேப்னிங். அண்ட் இதில் யார் ஃபஸ்ட் பிளிங்க் பண்ண போகிறாங்க இதை பற்றி இந்த ப்ரோக்ராம்லேயே நம்ம இன்க்ளூட் பண்ணலாம். யூஎஸில் பென்டகன் இருக்குல்ல, பென்டகனை சுற்றி சில ஆக்டிவிட்டீஸ் நடந்துகிட்ருக்கு. என்ன ஆக்டிவிட்டீஸ்ன்னு சொன்னால் 1983 இன்னைக்கு வரைக்கும், இன்ஃபேக்ட் லேட்டஸ்ட்டாக July 1st வரைக்கும் எப்போல்லாம் ஒரு ஆக்டிவிட்டீஸ் நடக்குது, கவர்மெண்ட் இதெல்லாம் கிடையாது அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் அந்த ஈவெண்ட் நடக்கிறதுக்கும் ஒரு மேஜர் ஈவெண்ட் உலகத்தில் நடக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்குது. என்னது? பீஸா சேல்ஸ் 300%, 300%. அதாவது 100 விற்கிற இடத்துல 300 விற்கிது. ஸோ 3 times இன்க்ரீஸ் ஆகிருக்கு பீஸா சேல்ஸ் அரவுண்ட் பென்டகன். அதுக்கு அர்த்தம் என்னான்னு சொன்னால் பென்டகனில் நைட் டியூட்டியில் நிறைய பேர் வேலை பண்ணுறாங்க ஒன்று. ரெண்டாவது இன்க்ரீஸ்ட் ஆக்டிவிட்டீஸ் நடக்குதுன்னு சொன்னால் உலகத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல குண்டு போட போகிறாங்க, இல்லை ஏதோ ஒரு நாட்டை கமுக்க போகிறாங்க. இதுதான் ஈவெண்ட். ரைட், இது 21 தடவை 83ல் நடந்திருக்கு. பீஸா சேல்ஸ் இன்க்ரீஸ்க்கும் கவர்மெண்ட் நாங்களாம் ஒன்றுமே பண்ணலன்னு சொல்கிறதுக்கும், அதாவது யூஎஸ் கவர்மெண்ட் நாங்களாம் ஒன்றுமே பண்ணலன்னு சொல்கிறதுக்கும் அண்ட் உலகத்தில் நடக்கிற ஈவெண்ட்ஸுக்கும் சம்பந்தம் உண்டு. இது ஒரு மனுஷன் உட்காந்து இந்த பீஸா சேல்ஸ் அந்த ஏரியாவில் இருக்கிற ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நோட் டவுன் பண்ணி ட்ராக் பண்ணி வச்சுருக்கிறான். ரீசெண்டான்றது August 28, 29, 30. ரைட், இந்த சமயத்தில்
பீஸா சேல்ஸ் வந்து கண்ணாப்னான்னு ஏறி இருக்கு. இதுக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னால் சம்திங் பிக் இஸ் கோயிங் டு ஹேப்பன். ஒன்று. இன்னொன்று வந்து யூஎனில் வந்து சில மெம்பர்ஸ் சொல்லிகிட்டு இருக்காங்க அக்டோபர் 1ஆம் தேதிக்குள்ளே, இன்ஃபேக்ட் 7ஆம் தேதின்னு நினைக்கிறேன், அக்டோபர் 7ஆம் தேதிக்குள்ளே இஸ்ரேல் வந்து ஈரான் மேலே வந்து பெரிய லெவலில் தாக்குதல் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி ஹிண்ட் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து எதுக்குன்னு சொன்னால் யுக்ரைன் மேலே வந்து ரஷ்யா வந்து நிப்பாட்டில் அவன் அடித்து தள்ளுறாங்க. ஸோ ஈரானை வந்து இந்த சைடு அட்டாக் பண்ணால் ரஷ்யா வந்து எப்படி ரியாக்ட் பண்ண போகுதுன்றது ப்ராபப்ளி இருக்கலாம். ஸோ தட் மீன்ஸ் இஸ்ரேல் இந்த சைடு ப்ரிப்ரேஷன்ஸ் நடந்துகிட்ருக்கு அண்ட் யூஎஸ் வந்து ஏதோ ஒரு பெரிய ஆக்டிவிட்டீஸ் பண்ண போகிறாங்க. இது ஒன்று. இன்னொன்று வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் நேற்று நைட்டு யூஎஸோட ஏர்க்ராஃப்ட் கேரியர்ஸ் பெனாமா கெனாலில் வந்து உள்ளே வந்திருக்கு. அதுக்கு அர்த்தம் என்னான்னு சொன்னால் ப்ராபப்ளி மெக்சிகோவில் இல்லை சம்வேர் அரவுண்ட் அந்த ஜோனில் வந்து ஒரு அட்டாக் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மோஸ்ட்லி அகெயின்ஸ்ட் ட்ரக் கேட்டல்ஸ், ரைட்? நிறையா வந்து அங்கே தான் வந்து ட்ரக்ஸு டீலிங்ஸ் நடந்துகிட்ருக்கு. ப்ராபப்ளி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாமே ஒரு சைடு நம்ம வச்சுக்கலாம். ஸோ யூஎஸ் சைடில் அட்டாக் ஆகிறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குன்ற மாதிரி இது மாதிரி 2-3 இஷ்யூஸ் வந்து காட்டிகிட்ருக்கு. ப்ளஸ் யூஎஸோட நேரம் சரியில்லை. ஏன்னு சொன்னால் நீங்கள் எடுத்து பாருங்களா, கோல்டு வந்து நேற்று வந்து $42 வந்து ஏறி இருக்கு அண்ட் க்ளோஸ் ஆன லெவல் வந்து 3530. எவ்வளோ? 3530. அண்ட் ருப்பி டேர்ம்ஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் இன்னைக்கு ரைட் நவ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது வந்து 10,680, 10,700 போடுங்களேன். இது 24 கேரட் ஜிஎஸ்டியோட சென்னையில் இருக்கிற ரேட்டு 10,680. இது வந்து நியூ ஆல் டைம் ஹைன்னு நினைக்கிறேன். ஒன்று. கோல்டு விலையும் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் இருக்குது. சில்வரும் வந்து $40 வந்து டச் ஆகிருக்கு. ஞாபகம் இருக்கான்றது தெரியல. $62 வந்து டச் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது நெக்ஸ்ட் 1 இயர்லேருந்து. நான் சொன்னேன் எப்போ 86, 87 சில்வர் ரூபி டேர்ம்ஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது 2 lakhs டச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றது நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். ரூபி நியூ ஆல் டைம் லோ 88.20. ரைட் நவ் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது வந்து 88.20. என்னடா இன்றைக்கி தான் ட்ரேடிங்கே கிடையாது, எங்கேருந்து பாருன்னு சொன்னால் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் எப்பயுமே ட்ரேட் பண்ணிட்டு தானே இருப்பாங்க. ஸோ 88.17 ஓடிட்டு இருந்துச்சு, 20 நீங்கள் வச்சிங்களேன். ஸோ 88.20 வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ருப்பியும் வீக் ஆகிருக்கு, கோல்டும் ஷூட் ஆகிருக்கு. அதனால் இன் டேர்ம்ஸ் ஆஃப் சில்வர் ப்ரைஸ் ஆகட்டும் கோல்டு ப்ரைஸ் ஆகட்டும் தார்மாராக ஏறி இருக்குது. சில்வர் நேற்று வந்து $40 டச் ஆகிருக்கு, 2.58% வந்து ஏறி இருக்குது. அண்ட் ருப்பி டேர்ம்ஸில் வந்து 23-24ன்னு வச்சிங்களா, வெறும் ஒரு 110 ரூபா கம்மி. 1,24,000 per kg சில்வர் 999 குவாலிட்டி சென்னையில் ஜிஎஸ்டியோட விற்கிற ரேட்டு. ஸோ இண்டிகேட்டர்ஸ் என்னென்ன இருக்குது? ஒன்று, பீஸா கண்ணாப்னான்னு ஏறி இருக்குது. யூஎஸ் வார்ஷிப்ஸ் வந்து மெக்சிகோ பக்கமாக வந்திருக்கு. இஸ்ரேல் ஈரான் அட்டாக் பண்ணுறதுக்கான சில விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. ஸோ ஹைட்டன் ஆக்டிவிட்டீஸ் நடந்துகிட்ருக்கு. இது இல்லாத தலைவர் வந்து நம்ம கூடயும் மோதி இருக்கிறாரு. யார்? இந்தியா கூட. ஸோ தே ஹவ் ஸ்டார்டட் தி டாரிஃப்ஸ், 50% டாரிஃபு. நீ வந்து ரஷ்யாட்ட வந்து ஆயில் வாங்குறது நிப்பாட்டுன்ற மாதிரி. ஸோ இந்த விஷயத்தை நம்ம பார்த்தாச்சு. நிஃப்டியோட லெவல்ஸ் நம்ம சொல்லியாச்சு. பேங்க் நிஃப்டியோட லெவலும் வந்து 53,000 வரத்துக்கான சான்சஸ் இருக்குது. எக்ஸாக்டாக நியூமரிக்கல் நம்பர்ஸ் நீங்கள் சொல்லணும்னு சொன்னால் 52,980 இதுதான் வந்து டார்கெட் லெவல். ஸோ 53ன்றது ஒரு 20 பாயிண்ட் தானே கீழேன்னு சொல்லிட்டு நான் 53 நான் சொல்லிட்டேன். ஸோ மறுபடியும் நான் சொல்கிறேன் 52,980 டச் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது நெக்ஸ்ட் வீக்கில். ஸோ கரண்ட் லெவல் வந்து ஆல்மோஸ்ட் 180 பாயிண்ட்ஸ் டவுன் சைடு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 1000 பாயிண்ட்ஸ் அடுத்த வாரத்தில் இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ இது மனசில் ஞாபகம் வச்சுக்கிட்டு ரொம்ப புட்டு வாங்கிட்டு இல்லை ரொம்ப ஷார்ட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணாதீங்க. அந்த லெவலில் ரிவர்ஸ் ஆகலாம். ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இதோட முடிஞ்சிச்சு. ஜியோ பாலிட்டிக்ஸ் பற்றி நம்ம பேசலாம். இந்தியா வந்து என்ன பொசிஷனில் இருக்குது வித் ரெஸ்பெக்ட் டு யூஎஸ். லாஸ்ட் வந்து ஒரு 15 இயர்ஸ் ட்ராக் ரெக்கார்ட் நம்ம எடுத்துக்கலாமே. இதுக்கு முன்னாடி இருக்கிற கதையை நம்ம விட்டுடலாம். லாஸ்ட் 15 இயர்ஸில் வந்து இந்தியாவோட ஆட்டிடியூட் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். கரண்ட் கவர்மெண்ட் என்ன பண்ணிகிட்ருக்கு அண்ட் கரண்ட் கவர்மெண்ட் மோடி கவர்மெண்ட் வந்து லாஸ்ட் 15 இயர்ஸாக வந்து ஈவெண்ட் நடக்கும்போது எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க ஒரு பேட்டர்ன் இருக்குது, டிப்பிக்கல் பேட்டர்ன் இருக்கும்.
நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா யாராச்சும் ஒருத்தர் வந்து அகெயின்ஸ்ட் இந்தியா ஏதாச்சும் ஒன்று நடக்குது, இந்தியாவுக்கு அகெயின்ஸ்டாக ஏதாச்சும் ஒன்று பண்ணுறாங்கன்னு சொன்னால் யாராச்சும் ஒருத்தர் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க, ரைட்? ஒரே ஒருத்தர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க அண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு நவுந்துருவாங்க, கம்முன்னு இருப்பாங்க. அடுத்தது வந்து பேக்ரவுண்டில் வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ் நடக்கும். எதிர்த்தாப்பில் இருக்கிறவங்க என்ன வேணால் பேசிட்டோம், தையா தக்கான்னு என்ன வேணால் பேசிட்டோம், நார்மலி இது வந்து நடக்கும். எல்லா கண்ட்ரீஸ்லேயுமே வந்து இது மாதிரி விஷயங்கள் நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவாங்க, தப்பு தப்பாக நியூஸ் கொடுத்துட்ருப்பாங்க. இந்தியா வந்து அமைதியாக இருக்கும், அமைதியாக வந்து நிறைய விஷயத்த வந்து பண்ணுவாங்க. அண்ட் நெகோஷியேஷன் டேபிளில் அந்த பார்ட்டி வந்து உட்காரும். இது வந்து நிறைய தடவை நடந்திருக்கு, நாட் ஒன்ஸ் ட்வைஸ் த்ரைஸ். அது வந்து பாகிஸ்தான் எடுத்துங்க, 2015-16 வந்து பாகிஸ்தான் ஆகட்டும், இல்லை சைனா ஆகட்டும். நம்ம கொரோனா சமயத்தில் சைனா வந்து இந்தியாவை அட்டாக் பண்ணப்போ நம்ம வீரர்கள் நிறைய பேர் இறந்தாங்க. அவங்க எவ்வளோ பேர் இறந்தாங்கன்றது தெரியாது. அவங்க வந்து நிறைய ப்ரெஸ் ரிலீஸு, ப்ரெஸ் நியூஸு, இது அதுன்றது நிறையா கொடுத்துருந்தாங்க. இந்தியா வந்து கிளியர் கட்டாக வந்து இல்லை இதுதான்றது மாதிரி ஒரு 2 ஸ்டேட்மெண்ட் விட்டாங்க. பட் பேக்ரவுண்டில் வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணாங்க. என்ன பண்ணாங்க? சைனாவில் இருக்கிற நிறைய ஆப்ஸை வந்து பேன் பண்ணாங்க, நிறைய சாஃப்ட்வேர்ஸை. டிக்டாக் கூடயும் வந்து உங்களுக்கு தெரியும் 250 ஆப்ஸை வந்து பேன் பண்ணாங்க, டிக்டாக்கை பேன் பண்ணாங்க, சைனீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இந்தியாவுக்குள்ளே வரக்கூடாதுன்றது பேன் பண்ணாங்க. நிறைய இது மாதிரி ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்து இந்தியா பண்ணிச்சு. கடைசியாக யார் சரண்டர் அடைஞ்சாங்க? சைனா ஹேட் டு கம் டவுன். ஏன்னு சொன்னால் எங்கே அவங்களுக்கு அடித்தால் வலிக்குமோ அந்த இடத்துல அடிக்கிறாங்க. ஸோ சைனாவையே நினச்சி பாருங்களேன், லாஸ்ட் ஒரு 20 வேணாம், ஒரு 15 வருஷமாக வந்து யூஎஸ் வாண்ட்ஸ் டு யார் வந்து அந்த பூனைக்கு மணி கட்டுவாங்கன்றது யூஎஸ் வந்து பயங்கரமாக ட்ரை பண்ணிகிட்ருக்கு. யூரோப் வந்து பயந்து போய் உட்காந்துட்டு இருந்துச்சு. அண்ட் இந்தியா வாஸ் தி ஒன்லி அண்ட் ஃபர்ஸ்ட் கண்ட்ரி டு டூ தட். ஒன்று. ரெண்டாவது, இந்தோனேஷியாவில் மலேசியா வந்து ஆர்டிகல் 370 இல்லை அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு ஆக்டிவிட்டீஸ்க்கு வந்து தே ஸ்போக் அகெயின்ஸ்ட் இந்தியா வித் ரெஸ்பெக்ட் டு காஷ்மீர், ரைட்? அங்கே ஆயில் வாங்குறத வந்து நிப்பாட்டணும், பாம் ஆயில் வாங்குறது நிப்பாட்டணும். உள்நாட்டில் ஆட்சி மாறிச்சு. பாயிண்ட் 1. பாயிண்ட் 2, இன்னைக்கு வலிக்கும், ரைட்? ஒரு விஷயத்தை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணால் அது பாடமாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு அது ரிவர்ஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ இந்தியா வந்து இந்தோனேஷியாவில் வந்து ஆயில் வாங்க ஆரம்பித்தாங்க, ரைட்? அண்ட் மலேசியாவுக்கு வந்து ஒரே ஒரு ஹிண்ட் கொடுத்தாங்க, நாங்கள் வந்து பாம் ஆயில் மட்டும்தான் வந்து நிப்பாட்டி இருக்கிறோம், இன்னும் நிறைய மினரல்ஸ்லாம் இருக்குது, இதை கூட நிப்பாட்டினால்ன்றது ஒரு கேள்விக்குறியோடு நிப்பாட்டிட்டாங்க. ஸோ இது மாதிரி ஒரு சூழ்நிலை பண்ணாங்க. இதுக்கப்புறமா உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் டர்க்கிக்கு அகெயின்ஸ்டாகவும் வாட் இந்தியா டிட், மொரிஷியஸுக்கு அகெயின்ஸ்டாகவும் வாட் இந்தியா டிட், பங்களாதேஷ்க்கு இப்போ ரீசெண்டாக நீங்கள் பங்களாதேஷ்க்கு அகெயின்ஸ்டாகவும் இந்தியா என்ன பண்ணிச்சுன்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ எல்லாருக்குமே வந்து அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க மூட்டையை கையில் கொடுத்து வச்சுக்குப்பான்றாங்க. அண்ட் ஒருத்தரை அடிச்சுட்டு அது வந்து ரிவர்ஸ் பண்ணுறது கிடையாது, அங்கேருந்து ஸ்மூத் பண்ணிக்கிறாங்களோ இல்லையோ, இருக்கிற வியாபாரம் நம்ம பார்த்துக்கலாம் இல்லையோ, இந்த பழைய விஷயத்தை வந்து ரிவர்ஸ் பண்ணுறது கிடையாது. தட் மீன்ஸ் உனக்கான காஸ்ட், ஒவ்வொரு ஈவெண்ட் நீ பண்ணுற ஒவ்வொரு தப்புக்கும் நீ விலை கொடுத்தாகணும்ன்றது இந்தியா பண்ணிகிட்டு இருக்கு. அண்ட் they have been very successful and this is one reason யார் வந்து ஃபஸ்ட்டு வந்து இவங்கள்ட்ட அடி வாங்குறாங்களோ அடுத்த தர அவங்க வந்து வாய் திறக்கிறது கிடையாது, ரைட்? இது வந்து லாஸ்ட் 15 இயர்ஸ்க்கான ட்ராக் ரெக்கார்ட். நான் நிறைய ஈவெண்ட்ஸ் வந்து நான் நிறைய ஈவெண்ட் இருக்குது, 1-2 இல்லை, நிறைய ஈவெண்ட்ஸ் இருக்குது. யூ கேன் ஆல்வேஸ் செக் இட் அவுட். பட் ஒரு 4-5 ஈவெண்ட்ஸ் மட்டும் நான் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போ அடுத்தது, அண்ட் உங்களுக்கு எல்லாருமே தெரியும், எல்லாருமே வந்து வலிக்கு வந்துட்டாங்க. ஏன்னு சொன்னால் எந்த இடத்துல அவனுக்கு அடித்தா வலிக்கும்ன்றது தெரியும். இப்போ யூஎஸ்க்கு எடுத்துக்கலாம். யூஎஸை பொறுத்த வரைக்கும் அவங்களும் இதே விஷயம்தான், டேரிஃப்ன்றதை எடுத்துகிட்டு வந்து பெரிய பிஸ்தா மாதிரி அவர் வந்து பண்ணிகிட்டு இருக்காரு. பண்ணட்டும், ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. பட் இந்தியா வந்து என்ன பண்ணுச்சு, எக்ஸப்ட் ஃபார் 1 or 2 ஸ்டேட்மெண்ட், நம்ம ஜெய்சங்கர் அவர் வந்து எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் வந்து 2-3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. அண்ட் ப்ரெஸ்ஸில் உங்களுக்கு வந்து தெரியும், கவர்மெண்ட் வந்து அஃபிஷியலாக சில ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணிச்சு, நீங்கள் பண்ணது தப்பு, என்னையோட ஜாஸ்தி வந்து சைனா வாங்கிட்டு இருக்கு, என்னையோட ஜாஸ்தி யூரோப் வாங்கிட்டு இருக்கு, அவங்களெல்லாம் ஒன்றுமே பண்ணல, என்னை ஏன் பண்ணன்ற மாதிரி இது பண்ணாங்க. ரெண்டாவது வந்து இது வியாபாரத்தில் வந்து நீ யார்கிட்ட வாங்கணும்னு நீ சொல்லக்கூடாதுன்ற மாதிரி சொல்லிட்டு விட்டாங்க. பட் பேக் சைடில் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. F-35 நான் வாங்க போகிறது இல்லை, எப்படி இருந்தாலும் வாங்க போகிறது இல்லைன்றது தெரியும், பட் we have done it. அதே மாதிரி அவங்களோட ரேடாஸ், ரைட், அதையும் வந்து வாங்க போகிறது இல்லைன்றது ஹால்ட் போட்டாங்க. அடுத்தது வந்து இப்போ ரீசண்டாக
நம்ம வந்து யூஎஸ் கூட வந்து தேஜஸ்க்கான இன்ஜின் வாங்குறதா இருந்தோம், ஜெட் இன்ஜின்ஸ், ரைட்? அந்த இதை வந்து ஹால்ட் போட்டு வச்சுருக்கிறாங்க அன்அஃபிஷியலி, இன்னும் டிக்ளேர் பண்ணல, பட் அன்அஃபிஷியலி ஹால்ட் போட்டிருக்காங்க. அது ஏன் அன்அஃபிஷியலி ஹால்ட் போட்டிருக்காங்கன்னா, இந்தியா ஃப்ரான்ஸ் கூட வந்து they are doing a development. they say we'll do joint development. அதுக்கு அர்த்தம் வந்து என்னன்னு சொன்னால், யூஎஸ் கூட வந்து பண்ணியாச்சு, ஃப்ரான்ஸ் கூட வந்து நான் பண்ணுறதுக்கு ரெடி. ஏன்னு சொன்னால் லாஸ்ட் 20-25 வருஷமாக நம்ம டெவலப் பண்ண நம்பிக்கை இந்த இடத்துல வந்து நீ நிப்பாட்டி இருக்கிற, அதுக்கான விலை இன்ஜின் ஒன்று. ரெண்டாவது, ப்ராபப்ளி இது நடக்குமான்றது தெரியாது, பட் ப்ராபப்ளி இந்தியாவிலேருந்து க்ளோஸ் டு அபவுட் 1000 ஏர்க்ராஃப்ட்ஸ் வந்து போயிங்லேருந்து வாங்குறாங்க. எல்லாமே சேர்த்து, ஜெட் ஆகட்டும், நம்ம வந்து இண்டிகோ ஆகட்டும், ஏர் இண்டியா ஆகட்டும், நிறைய கம்பெனிஸ் வந்து போயிங்லேருந்து வாங்குறாங்க. ஏர்பஸ்லேருந்து வாங்குறாங்க, அது வேறு விஷயம், பட் போயிங்லேருந்து நிறையா வாங்குறாங்க. போயிங்கில் நீங்கள் வந்து பிளெயின் வாங்கும்போது அவன் பிளெயின் மட்டும்தான் கொடுக்குறான், இன்டீரியர்ஸ் தனியாக நீங்கள் பண்ணணும், அவங்கள்ட்டே கொடுத்து பண்ணுவாங்க நார்மலி. மறுபடியும் ஒன்று ஞாபகம் வச்சுங்க, இப்போ ரீசெண்டாக வந்த டாடா டெக்னாலஜி ஒன்று, ரெண்டாவது வந்து டாடா எல்எக்ஸி இஸ் ஆல்சோ இன்டு திஸ் பிஸ்னஸ், பிளெயினோட இன்டீரியர் டிசைனிங்ஸ் பண்ணுறது. ஸோ ஞாபகம் வச்சுங்க. ஸோ இட்ஸ் அ செப்பரேட் இது சப்ஜெக்ட், பட் ரிலேட்டடுன்றது ஞாபகம் வச்சுங்க. இப்போ போயிங் வந்து பிளெயின் கொடுக்குறாங்க, ஆனால் இன்ஜின் நீ வந்து தனியாக வாங்கி ஆகணும். அது ஜியோட இன்ஜின் வாங்கலாம், இல்லை ரோல்ஸ் ராயோட இன்ஜின் வாங்கலாம், இல்லை இன்னொரு 6-7 கம்பெனிஸ் இருக்குது. எப்பயுமே வந்து இதுதான் மெத்தட். ஸோ இந்தியா ரேதர் தென் பையிங் யூஎஸ் பேஸ்ட் இன்ஜின், ப்ராபப்ளி பிரிட்டன் பேஸ்ட் இன்ஜின் வாங்கிறதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. ரோல்ஸ் ராயாக இருக்கலாம். இப்போ தான் நான் ரீசெண்டாக வந்து இந்தியா யூகே வந்து வி ஹவ் சைன்டு அக்ரிமெண்ட்டு, ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டு. ஸோ டியூட்டி கம்மியாக இருக்கும். ஸோ டியூட்டி கம்மியாக இருக்கும் போதும் ஈஸியாக வந்து இன்ஜின் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ காஸ்ட் என்ன காஸ்ட்டு யூனோ, ப்ளஸ் இந்த சைடு வந்து இந்தியா ஜப்பான் கூடயும் சைனா கூடயும் ரஷ்யா கூடயும் வந்து நிறைய நெகோஷியேஷன்ஸ் நடந்துகிட்ருக்கு. அண்ட் நம்ம ஆல்ரெடி யூரோப்புக்கு அனுப்புகிற டீசல் பெட்ரோல், ப்ராசஸ் பண்ண டீசல் பெட்ரோல் அவங்களுக்கு விற்கிறது நிப்பாட்டியாச்சு, அண்ட் இட் இஸ் கோயிங் டு ஆஃப்ரிக்கா. ஸோ அதனால் என்ன ஆச்சுன்னு சொன்னால், யூரோப்பில் வந்து பெட்ரோல் டீசலோட விலை ஏறி இருக்குது. இது யூஎஸ் காம்பன்சேட் பண்ண முடியுமா? வில் டாக் அபவுட் தட் லேட்டர். பட் ரைட் நோ யூரோப்புக்கு வந்து காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நம்மளுக்கும் வழி இருக்கும். எடுத்து பாருங்களேன், 86 ரூபா 60 பைசா 70 பைசாவில் இருந்துச்சு, இன்றைக்கி 88-20க்கு வந்திருக்குன்னு சொன்னால் நம்மளுக்கும் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும், இல்லைன்னு சொல்ல. பட் ஆன் எ லாங் ரன் டெஃபினெட்லி வில் ஹாவ் எ அட்வான்டேஜ். யூ ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச். ஜியோ பாலிட்டிக்ஸ் ஆக்டிவிட்டீஸ் நெக்ஸ்ட் வீக்கில் வந்து நிறைய இருக்குது. இந்த தர ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் பியூட்டின் அப்படி அழகாக சைடில் நின்றுட்டுருக்காரு. நாட் பிக் ஆக்டிவிட்டீஸ் எக்ஸப்ட் நேற்று வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இன்னொன்று அனௌன்ஸ்மெண்ட் போட்டது, ரஷ்யன் ஜனாதிபதி பிரசிடென்ட் இஸ் கம்மிங் டு இந்தியா இன் டிசம்பர். ஸோ அடுத்த காயினும் மூவ் பண்ணியிருக்கு. நீ இல்லாட்டினாலும் பரவாயில்ல, இந்த சைடு நாங்கள் பார்த்துக்கிறோன்ற மாதிரி ஹிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ லாட் ஆஃப் ஜியோ பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸ் ஆர் ஹேப்னிங் அண்ட் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் இருக்குது. September 3rd, 4th, 5th அந்த ஜோனில். அண்ட் 24,300 இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் லெவலும் நம்ம சொல்லியிருக்கிறோம். ருப்பி தார்மாராக ஏறி இருக்குது, மனசில் ஞாபகம் வச்சுங்க. அதே மாதிரி யூஎஸோட 30-year பாண்டு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு, க்ளோஸ் டு அபவுட் 0.97% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. விலை 30-year பாண்டு வந்து 4.917 இருக்குது. ஸோ 5 க்ராஸ் பண்ணால் டேஞ்சர் ஜோன்ன்றது ஞாபகம் வச்சுங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு, மறுபடியும் நான் சொல்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுறது முக்கியம். உங்களோட கேஷ் இருந்தால் நம்ம வந்து ஃபர்தர் பையிங்க்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. கேஷ் இல்லை, நான் எப்படியா இருந்தாலும் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்னு சொன்னால் எடுத்து பாருங்களேன், ஒரு 60% கீழே விழுந்து ரைட் அடுத்தது மேலே போகிறதுக்கு ஒரு 3-4 வருஷம் பிடிக்குதுன்னா வலிக்கும். ஸோ ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுறது மிக 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 அவசியம். என்ன நேயர்களே, இன்றைக்கி ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட்டை நான் எதிர்பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.